And the next important question number 2. This is a NCERT exemplar question. இது கொஞ்சம் டஃப்பான கொஷின், பட் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பட் இதில் வந்து லைவான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து சால்வ் பண்ணால் அதை சால்வ் பண்ண முடியும். கொஷின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட் ப்ரெசன்ட் ஆஷாஸ் ஏஜ் இன் இயர்ஸ் இஸ் 2 more than ஸ்கொயர் ஆஃப் ஹர் டாட்டர். எதை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க? நிஷாவுடைய ஏஜ், அந்த நிஷான்றவங்க ஆஷாவுடைய பொண்ணு, இவங்களுடைய ஏஜை கம்பேர் பண்ணி இவங்க ஏஜை சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களோட ஏஜை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கணும். இது கண்டிஷன். ஆஷா நிஷா 2 பேர் இருக்காங்க. இங்கே ஆஷா இவங்க வந்து மாம், அண்ட் நிஷா இன்னொருத்தவங்க யாருன்னா நிஷா வந்து அவங்களுடைய டாட்டர். ஓகே, ஸோ இவங்களுடைய ப்ரெசன்ட் ஏஜ் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் ப்ரெசன்ட் ஏஜ் எடுக்கிறேன். இந்த ப்ரெசன்டேஜ் நிஷாவுடைய ஏஜ் வந்து எக்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அட் ப்ரெசன்ட் ஆஷாஸ் ஏஜ் இஸ் 2 more than 2 மோர்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஸ்கொயர் ஆஃப் ஹர் டாட்டர் நிஷாஸ் ஏஜ், நிஷாவுடைய ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஆஷாவுடைய ஏஜ் என்ன சொல்கிறாங்கன்னா 2 more than ஸ்கொயர் ஆஃப் ஹர் டாட்டர்ஸ் ஏஜ். ஹர் டாட்டர் ஏஜ் வந்து எக்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் ஆஃப் ஹர் டாட்டர் ஏஜ் 2 more than ஸ்கொயர் ஆஃப் ஹர் டாட்டர் ஏஜ். இந்த கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, வென் நிஷா க்ரோஸ் டு ஹர் மதர்ஸ் ப்ரெசன்டேஜ். ஸோ ப்ரெசன்டேஜ் வந்து இதுதான். நிஷா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வளர்ந்துருவாங்க. அது எத்தனை இயர்ஸ்ன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, ஆஷாவுடைய ப்ரெசன்ட் ஏஜ் என்னவோ அந்த ப்ரெசன்ட் ஏஜுக்கு நிஷா வந்து வளர்ந்துருவாங்க. இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறமா கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த டைமில் ஆஷாஸ் ஏஜ் would be 1 year less. அப்போ ஆஷாவோட ஏஜ் வந்து 1 year less than 10 times ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் நிஷா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து இப்போ ஆஷா நிஷா 2 பேர் இருக்காங்க. இவங்களுடைய ப்ரெசன்ட் ஏஜை நம்ம எடுத்திருக்கோம். ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா ஆஷா அவங்களுடைய மாமோடைய ஏஜ் அட்டைன் ஆகிறாங்க. அப்போ அது எந்த வருஷம் அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு லைவான எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஆஷாவை 27 இயர்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். அதாவது அந்த நிஷாவுடைய அம்மாவுடைய வயசு வந்து இப்போ கரண்ட்டாக அவங்களோட ஏஜ் வந்து 27 இயர்ஸ். அப்போ நிஷாவுடைய ஏஜ் வந்து 5 இயர்ஸ்ன்னு அட் ப்ரெசன்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நிஷா வந்து ஆஷாவுடைய ஏஜ் வந்துருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நிஷா வந்து ஆஷா இப்போ 27 இயர்ஸில் இந்த 27 இயர்ஸ் வந்து இவங்க அட்டைன் ஆகிடுவாங்க. அது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும்னா, நிஷாவுக்கு இப்போ 5 இயர்ஸ். ஸோ 22 வருஷம் 22 இயர்ஸ்க்கு அப்புறமா ஆஷாவோட ஏஜ் அவங்களுக்கு 27 வரும். புரியுதுங்களா? ஸோ ஆஷா இப்போ ப்ரெசண்ட்டாக 27, நிஷாவுடைய ப்ரெசன்ட் ஏஜ் 5 இயர்ஸ் 5 வருஷம். இந்த நிஷா அவங்களுடைய டாட்டர் வந்து அவங்களுடைய மாம் ஏஜ் இந்த 27 அட்டன் பண்ணுவாங்க. அப்போ வந்து எத்தனை வருஷம் அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 வருஷம் 22 இயர்ஸ்க்கு அப்புறமா நிஷா வந்து ஷி வில் கெட் அட்டைன் த 27 இயர்ஸ். ஸோ இந்த கேப் எத்தனை வருஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் அதுக்கப்புறமா தான் அந்த நிஷான்றவங்க ஆஷாவோட ஏஜ் வந்து அட்டைன் ஆகிறாங்க 27 இயர்ஸ். இந்த 27 எப்படி வந்திருக்கு? இந்த கேப் இந்த 22 இயர்ஸ்ன்றது எப்படி இருக்குன்னா, இந்த நிஷாவுடைய ஏஜில் இருந்து நம்ம இந்த ஏஜ் ப்ரெசன்ட் ஏஜை மைனஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களுடைய மாம் ஏஜை இப்போ இங்கே கொண்டு வந்திருக்கோம். இந்த 27ன்றது அவங்களுடைய மாம் ஏஜ், நிஷா வந்து அட்டைன் ஆகிறாங்க. ஸோ இந்த 27 மைனஸ் இந்த 5 போட்டோம்னா அதுதான் இந்த இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியட், எவ்வளோ வருஷம் வந்து அவங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்றது வருது. இப்போ 27 இயர்ஸ் இவங்களுக்கு வந்துடுச்சு. இந்த 27ல இருந்து நிஷாவுடைய ப்ரெசண்ட்டான ஏஜ் 5 இதை மைனஸ் பண்ணுறோம்னா நமக்கு 22 இயர்ஸ். இது எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த இயர்ஸ் எத்தனை அப்படின்றது நமக்கு தேவை, எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இது நடந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தேவைன்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து அதை வந்து டிரைவ் பண்ணும்போது மாமுடைய ஏஜ் எடுத்து 27 எடுத்து மைனஸ் இந்த இடத்துல நிஷாவோட ஏஜ் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை இயர்ஸ்ன்றது நமக்கு கேல்குலேட் ஆகும். ஸோ சிமிலர்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் மாம்ஸோடைய ஏஜ். இந்த மாமோட ஏஜ் இந்த இயர் எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஏஜுக்கு வருவாங்க அப்படின்னா, இந்த மாமோட ஏஜ் 2 + x² மைனஸ் நிஷாவோட ஏஜ் எக்ஸ் போடுறோம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா தான் என்ன ஆகும்னா இவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த 2 + x² - x, அதாவது இந்த 27 மாம்ஸோட ஏஜ் மைனஸ் 5 நிஷாவுடைய பர்சன்டேஜ் 22 இயர்ஸ். அப்போ 22 இயர்ஸ் வந்து அந்த கேப், இந்த 22 இயர்ஸ்ன்றது தான் நம்ம இங்கே வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 2 + x² - x. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா
நிஷாவை வந்து அவங்களுடைய மாம் ஏஜுக்கு வந்துடுவாங்க. அதாவது இந்த 2 + x² percentage. சி கொஷின், when Nisha grows to her mother's உடைய percentage, மதருடைய percentageக்கு grow ஆயிடுறாங்க. ஸோ இந்த மதருடைய percentage வரதுக்கு எவ்வளோ வருஷங்கள் எடுத்துக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சால்வ் பண்ணி, அந்த எக்ஸாம்பிளில் நமக்கு எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, ஆஷா மதருடைய ஏஜ்லேருந்து நிஷாவுடைய ஏஜை மைனஸ் பண்ணோன்னா அதுதான் இந்த டைம் பீரியட். இப்போ இந்த டைம் பீரியட் இந்த இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா மாமோட ஏஜ் என்ன ஆயிருக்கும், ஆல்ரெடி ஆஷாவோட ஏஜ் ப்ரெசண்ட்டாக நம்ம எடுத்தது 2 + x². இப்போ இந்த டைம் கேப் எத்தனை வருஷம் வந்து நம்ம எடுத்துருக்கோம், +2 + x² - x இயர்ஸ். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த வருஷத்தை இவங்க கூட ஆட் பண்ணுவோம். இப்போ 2 + x² percentage இத்தனை வருஷம் இவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களோட வயசு இன்க்ளூட் ஆகும். எத்தனை வருஷம்ன்றது தான் இந்த 2 + x² - x. இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா இப்போ இந்த ஏஜ் வந்து நமக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா எவ்வளோன்றது ரெண்டு பேருக்கும் தெரியும். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது ஒரு x² ஆட் ஆகிட்டு 2x² ஆகிடும். +2 + 2ன்றது 4 - x. இந்த இடத்துல இவங்களுக்கு 2 + x². இப்போ இந்த டெஃபினேஷன் இதை ஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா, மதர் ஏஜுக்கு நிஷா வந்துட்டாங்க, அவங்களுடைய ஆஷான்றவங்க மாம் அவங்களுடைய ஏஜுக்கு நிஷா வந்துட்டாங்க. அப்படி இருக்கப்ப ரெண்டு பேருக்குமே அந்த கரண்டான அந்த அத்தனை வருஷத்துக்கு அப்புறமா எவ்வளோ ஏஜ்னு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆஷா ஏஜ், அப்போ ஆஷாவோட ஏஜ் நமக்கு தேவைப்படுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இயரை வந்து கண்டுபிடிக்கிறோம், எத்தனை வருஷம் இவங்க வந்து ஆயிருக்குன்னு அத்தனை வருஷத்தையும் இவங்க கூட ஆட் பண்ணோம். அப்போ தான் அந்த நிஷாவோட ஏஜ் வந்து வந்துருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ சொல்கிற கண்டிஷன் ஆஷாஸ் ஏஜ். இப்போ ஆஷாவோட ஏஜ் அப்படின்றது இந்த ஆஷா ஏஜ் இது என்ன இருக்குது, 2x² + 4 - x. இந்த ஆஷாவோட ஏஜ் would be எப்படி இருக்கும் அப்படின்னா 1 year less than சொல்லிட்டாங்க. அப்போ லெஸ் தேன்னா 1 year less than அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு நம்பர் அது -1 போடுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல மைனஸ் போட்டு ஒரு 1 லெஸ் தென், எதை விட லெஸ் தென்னாக இருக்கும்னா 10 times the percentage of நிஷா. percentage நம்ம என்ன எடுத்துருக்கோம், நிஷாவோட percentage 10 times percentage வந்து xன்னு எடுத்துருக்கோம். 1 less than see ஆஷாஸ் ஏஜ். அப்போ ஆஷாவோட ஏஜ், எப்போ ஆஷாவோட ஏஜ் சொல்கிறாங்க, நிஷா வந்து grows to her mother's age. நிஷான்றவங்க அவங்க ஆஷாவோட ஏஜுக்கு வரும்போது ஆஷாவோட ஏஜ் எப்படி இருக்கும்னா, ஆஷாவோட ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 10 times 1 less than, சரிங்களா, 1 year less. இப்போ 1 year less than 10 times percentage of நிஷா. 10 times percentage, இப்போ நிஷாவோட percentage பார்க்கும்போது x. ஸோ இதுதான் நமக்கான required equation. இப்போ இந்த equation நம்ம சால்வ் பண்ணோம்னா we will get a quadratic equation. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2x² + 4 - x and இந்த 10x இந்த சைடு கொண்டு வரோம், -10x + 1 = 0. நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 2x², இங்கே ஒரு x, இங்கே ஒரு 10x, ரெண்டுமே நமக்கு நெகட்டிவ்ல இருக்குது. ஆட் பண்ணுற போது -11x, 4 + 1 will become 5. ஸோ 2x² - 11x + 5 = 0ன்றது நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். 2 5 x² கோஎஃபிஷியன்ட் 2 and constant is 5. 2ம் 5ம் we have to multiply. ஸோ 10 வந்திருக்கு. 10 ஆட் பண்ணும்போது -11 வரணும், பட் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 வரணும். ஸோ we will use 10 ones are 10 அண்ட் ஆட் பண்ணும்போது இப்போ நமக்கு -11 வரணும். ஸோ ரெண்டு இடத்துலையும் மைனஸ் சைன் கொடுங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மல்டிப்ளை பண்ணும்போது 10 + 10, ஆட் பண்ணும்போது -11. ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் இந்த -11x பதிலாக 2x² - 10x - 1x + 5 = 0. நெக்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ஸில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். 2x இங்கே வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா x - 5 will remain and மைனஸை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா it will become x - 5 = 0. இந்த இடத்துல 1 இருக்கு. x - 5 are the common terms. x - 5 காமனாக எடுத்துடுறோம். ரிமைனிங் 2x இந்த -1 இங்கே இருக்கும். ஸோ ஈக்குவேட்டிங் these two terms to 0, x - 5 = 0 or 2x - 1 = 0. So here x = 5ன்றது ஒரு root answer and 2x = 1 or x = 1/2. So x = 1/2 and x = 5.
ரெண்டு ஆன்சர்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. அவங்க பெர்சன்டேஜஸ் ஆஃப் நிஷாவையும் ஆஷாவையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம பெர்சன்டேஜஸ் வந்து நிஷாவுக்கு வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், ஆஷாவுக்கு 2 + x² தான் பெர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனில் எடுத்திருக்கோம். ஸோ கேஸ் 1 செக் பண்ணுங்கள். கேஸ் 1 என்னென்னா x = 5ன்னு கன்சிடர் பண்ணுறோம். இப்போ x = 5ன்னு கன்சிடர் பண்ணால் நிஷாவுடைய ஏஜ் அதை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அப்போ அவங்களுக்கு 5 years. ஆஷாவோட ஏஜ் என்னன்னு பார்க்குறோம். ஆஷாவோட ஏஜ் வந்து 2 + x². ஸோ 2 + xன்றது 5, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 25 + 2 will become 27 years. இது கேஸ் 1. கேஸ் 2ல் கன்க்ளூஷன் பாருங்கள் என்ன வருதுன்னு. கேஸ் 2ல் வந்து நம்ம x = 1/2ன்னு எடுக்கிறோம். இப்போ x = 1/2ன்னு பார்த்தோம்னா நிஷாவோடைய ஏஜ் வந்து half years ஆர் 0.5 years, 6 months பேபின்னு கணக்காகும். ஆஷாவோடைய ஏஜ் நம்ம கணக்கு பண்ணும்போது 2 + x². ஸோ 2 + xன்றது இந்த 1/2, இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது 2 + 1² / 4 ஆகிடும். 4 2s are 8 + 1 is 9/4. ஸோ 9/4 நமக்கு என்ன ஆகும்? 4 2s are 8, ரிமைண்டர் 1 0 ஆகும். 4 2s are 8, again 4 5s are 20, 2.25 வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த பாயிண்ட்ஸில் வரதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர்ஸை நம்ம வந்து கன்க்ளூடேஷன் பண்ணுறாங்க. இப்போ நிஷாவோட ஏஜ் வந்து 5 years அண்ட் ஆஷாவோட ஏஜ் இஸ் 27 years. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். So it's a Lord's NCERT exemplar question. If Zeba were younger by 5 years, then what she really is அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா வாட் ஷீ ரியலி இஸ் அப்படின்றது நார்மலாக அவங்களுடைய ஆக்சுவல் ஏஜை விட 5 வருஷம் கம்மியாக இருந்தா அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன பண்ணணும்னா ஆக்சுவல் ஏஜ் ஆஃப் த ஜீபாவை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இஃப் ஜீபா வேர் யங்கர் 5 years தேன் வாட் ஷீ ரியலி இஸ், அவங்களுடைய ஆக்சுவல் ஏஜ் ரியலாக வந்து ஒரு 8 yearsன்னு வச்சுப்போம். பட் அந்த 8 yearsலேருந்து 5 years யங்கர்னா வயசை வந்து கம்மி பண்ணுறாங்க, யங்கர்னா கம்மியாகிறதுன்னு அர்த்தம். அப்போ 8 years இருக்க இடத்துல அவங்களோட நார்மலான ஏஜ், அவங்களுடைய ப்ரெசன்ட் ஆக்சுவலான ஏஜ், அந்த ஏஜ் இல்லாமல் இன்கேஸாக நம்ம வந்து யங்கர் 5 கம்மி பண்ணி 3 years கன்சிடர் பண்ணணும். அப்போ அந்த கண்டிஷனில் ஸ்கொயர் ஆஃப் ஹர் ஏஜ் இன் இயர்ஸ் would be, அப்போ அந்த இடத்துல அவங்களோட ஏஜை ஸ்கொயர் பண்ணும்போது 11 more than 11 + 5 times of her actual age. ஆக்சுவல் ஏஜ் 5 times இருக்கும். 11 ப்ளஸ் பண்ணி 5 times of actual ஏஜ்ன்றாங்க. தென் வாட் இஸ் ஹர் ஏஜ் நவ், அப்போ அவங்களுடைய ப்ரெசண்ட்டான ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல லெட் ஆக்சுவல் ஏஜ் ஆஃப் ஜீபாவுடைய ஆக்சுவல் ஏஜை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா x years அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்க சொன்ன கண்டிஷனுக்கு போவோம். ஜீபா வேர் யங்கர் பை 5 years. யங்கர்னா என்ன, வயசு கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஓல்டர்னா அதிகமாகுது, ஆட் பண்ணணும். யங்கர்னா மைனஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா யங்கர் பை 5 years. யங்கர் பை 5 yearsனா என்ன, இந்த x yearsலேருந்து 5 மைனஸ் பண்ணுறோம். யங்கர்னா வயசு கம்மியாகுது. நார்மலான வாட் ஷீ ரியலி இஸ், வாட் ஷீ ரியலினா ரியலி ஹீ இஸ் ஷீ இஸ் x years, அவங்களுக்கு ரியலான ஏஜ் எக்ஸு. இஃப் ஆனால் 5 years யங்கராக இருந்தாங்கன்னா அப்போ வந்து எப்படி இருக்கும் கண்டிஷன், தென் அப்போ த ஸ்கொயர் ஆஃப் ஹர் ஏஜ், அந்த இடத்துல என்னன்னா இந்த ஏஜை ஸ்கொயர் பண்ணோம்னா would have been, அதாவது ஈக்குவல் டுன்னு அர்த்தம். இந்த ஸ்கொயருக்கான ஏஜஸ் சி இஃப் ஜீபா வேர் யங்கர் பை 5 years, ஜீபா யங்கர் பை 5 years, வாட் ஷீ ரியலி இஸ், வாட் ஷீ ரியலான ஏஜ் x years, அதுலேருந்து 5 years கம்மியாக இருந்தாங்கன்னா அந்த டைமில் ஸ்கொயர் ஆஃப் ஹர் ஏஜ், அந்த ஏஜை ஸ்கொயர் பண்ணும்போது would have been 11 more, 11 moreனா 11 + 5 times அப்படின்னா 5 மல்டிப்ளை பண்ணணும். ஹர் ஆக்சுவல் ஏஜ், அவங்களுடைய ஆக்சுவல் ஏஜ் என்ன, ஜீபாவோட ஆக்சுவல் ஏஜ் இஸ் எக்ஸ். இதுதான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். இது a - b the whole square, இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். a - b whole square is a square - 2ab + b square. இந்த இடத்துல a அப்படின்ற வேல்யூ x அண்ட் bக்கு வந்து நமக்கு -5 இருக்குது. இதை எக்ஸ்பான்ஷன் பண்ணுங்கள். இப்போ x² - 2 into a ஓட வேல்யூ x, b உடைய வேல்யூ 5 + b square. ஸோ bன்றது இந்த இடத்துல 5, we have to square the 5 square
is equal to 11 plus 5x. Next step, இதை simplify பண்றோம். x square 2 into 5 10 minus 10x plus 5 square. இந்த 11 இந்த side கொண்டு வந்துரும் minus 11 and இந்த 5x left hand side கொண்டு வந்தோம்னா minus 5x, that is equal to 0. Again simplification, x square minus 10x. இந்த 5x எடுத்து இங்க பக்கத்துல எழுதிக்கிறோம் and இந்த 5 square பண்ணா it will become 25 minus 11 is equal to 0. Next step, minus 10x minus 5x இருக்கு, அது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணி minus of 15x எழுதுறோம் and இந்த இடத்துல 25 ல 11 வந்து மைனஸ் பண்ணும்போது we will get 5 minus 1 is 4 and 2 minus 1 is 1 plus 14, that is equal to 0. x square minus 15x plus 14 equal to 0 ன்றது ஒரு quadratic equation. இந்த இடத்துல x square ஓட coefficient 1, அந்த 1 ஐயும் இந்த constant 4 ஐயும் multiply பண்றோம். 14 into 1 will become 14. So two numbers multiply பண்ணும்போது 14 வரணும், but add பண்ணும்போது minus 15 வரணும். நம்ம என்ன எடுக்கலாம், 14 ones are 14 தான் வந்து இங்க எடுக்க முடியும். 14 ones are 14, multiply பண்ணா plus 14, but add பண்ணும்போது minus 15 வரணும். So ரெண்டு இடத்துக்கு minus signs யூஸ் பண்றோம். minus 14 and minus 1, இது வந்து நம்ம இந்த minus 15 க்கு பதிலா எடுக்க போறோம். So x square instead of இந்த minus 15x க்கு ஒரு minus 14x ஒரு minus 1x, minus 14x minus 1x plus 14 equal to 0. First two terms, second two terms compare பண்ணுங்க. இது ரெண்டுத்துல காமனா இருக்கிறது x, அந்த x நம்ம வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா x minus 14 minus 1 வெளியில எடுத்துட்டோம்னா it will become x minus 14. x minus 14 x minus 14 common terms, அது ரெண்டுத்தையும் காமனா வெளியில எடுக்கிறோம். The mixture remaining x minus 1 இருக்கும். So into x minus 1, that is equal to 0. And x minus 14 ஓட value 0 or x equal to 1. இந்த x க்கு x minus 1 ஓட value வந்து 0, 1 அந்த சைடு போயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல x equal to 14. ரெண்டு ஆன்சர்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. x equal to 1 ஒன்று, x equal to 14 ஒன்று வந்திருக்கு. ஸோ ஜீபாவுடைய ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. ஜீபாவுடைய ப்ரெசன்ட் ஏஜ், ப்ரெசன்ட் ஆஃப் தி ஜீபாவோட ஏஜ் வந்து நம்ம x இயர்ஸ்ன்னு எடுத்திருப்போம். ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஜீபா, ரெண்டு ஆன்சர்ஸ் இருக்கு. ரெண்டுத்துல எதை வந்து கம்பேர் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஜீபாவோட ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 14 இயர்ஸ். இன் கேஸ் ஆஃப் 1 இயருக்கு நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு கண்டிஷனில் வந்து மேட்ச் ஆகணும். ஸோ 1 வந்து இந்த இடத்துல வந்துச்சுன்னா 1 minus 5 is will become minus 4 square பண்ணணும்னா 16 equal to 11 plus 5 into 1. ஸோ 16 equal to 16. ரெண்டுத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் 1 வந்து உங்களுக்கு ஆன்சரில் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. 1 இயர் அப்படின்றதுனால கம்மியாக இருக்கிறதுனால யூ கேன் கோ வித் 14 இயர்ஸ் ஆர் எல்ஸ் இந்த ரெண்டு ஆன்சர்ஸை நீங்கள் மேபி 1 இயர் ஆர் 14 இயர்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணலாம்.